Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியாக அதே இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அன்பும் அருளும் நம் அனைவரும் மிகவும் என்று நிலைவரமாக திறந்தோறும் சதத்துறை குறிப்பாக திருமறை குரானிலிருந்து வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய 24வது அத்தியாயமான அந்நூர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை பற்றி அந்த வசனம் தொடர்பான சில விஷயங்களையும் விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த வசனத்தின் மூலமாக பள்ளிவாசலினுடைய மகத்துவத்தையும் பள்ளிவாசலினுடைய சிறப்பையும் பள்ளிவாசல் எழுப்பப்படுவதற்கான நோக்கத்தையும் இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் பள்ளிவாசலை குறித்து சொல்கிறான். அல்லாஹ் இறை இல்லங்கள் எழுப்பப்படுவதற்கும் அந்த இறை இல்லங்களில் இறைவனினுடைய பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் இறைவன் ஆணையிடுகிறான். இறைவன் ஆணையிட்டுள்ளான். எனவே நீங்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதிக்க வேண்டும் என்று இறைவன் இந்த திருமறை குரானினுடைய வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். பள்ளிவாசல் என்றால் பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலேயுமே பள்ளிவாசல் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். அந்த பள்ளிவாசல் எல்லா ஊர்களிலேயுமே இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல் எதற்காக என்றால் அந்த பள்ளிவாசலில் இறைவன் நினைவு கூறப்பட வேண்டும். காலையிலும் மாலையிலும் இறைவன் துதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். இதற்கு தான் பள்ளி என்று இறைவன் திருமறை குரானின் வாயிலாக கற்றுத் தந்திருக்கிறார். உண்மையிலே யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை நினைவூட்டக்கூடிய எல்லா விதமான இடங்களும் நமக்கு இருக்கிறது. இப்ப நம்முடைய கடைவீதி இருக்கிறது. நமக்கு உலகத்தை தான் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நம்ம சம்பாதிக்கணும், நிறைய சேர்க்கணும், உலகத்துல நல்லா வாழணும், இது மாதிரியான உண்மையை சார்ந்த சிந்தனைகளை கொடுப்பதற்கு உலகத்தில் பல இடங்கள் இருக்கிறது. எல்லா இடமும் இருக்கிறது. ஊர்ல நம்ம எங்கிட்டு திரும்பினாலும் சரி, அது நமக்கு இன்மையை தான் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு சென்றாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும், ஒரு நம்ம வெளியே டூருக்கே போறோம் அப்படின்னாலும் கூட பெரும்பான்மையான இடங்கள் இன்மையை நினைவுவதற்கானதாக தான் இருக்கிறது. ஊர்லேயே வறுமையை நினைவுவதற்கான ஒரே ஒரு இடம் என்றால் அது பள்ளிவாசல் தவிர எந்த இடமும் கிடையாது. வறுமையுடைய சிந்தனைகளை எப்போ யோசிப்பாரு. கடைக்கு போய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறோம், வியாபாரம் நல்லா ரஷ்ஷா இருக்கும், வறுமையுடைய சிந்தனை வருமா? நம்முடைய கடை வீடுகளாக இருக்கட்டும், வீடுகளே சரிதான். வீடுகள் பொதுவாக எப்படி இருக்கணும்னா வறுமை நினைவுவதாக தான் இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், வீட்டில் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் வறுமையை சார்ந்ததாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வீடுகளும் அப்படி இருப்பது கிடையாது. வீடுகளும் அதிகமாக இன்மை நோக்கி ஆர்வமூட்டக்கூடிய செயல்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு இடம், வறுமையை நினைவு கூறுவதற்கான இடம் என்றால் அது பள்ளிவாசல் தான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊரிலே அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஊரிலேயே பிடிச்ச இடம் எது தெரியுமா? மசாஜிதுஹா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள். வஅபுல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஊரிலேயே வெறுப்பிற்குரிய கோபத்திற்குரிய இடம் எது தெரியுமா? அஸ்வாகுஹா, அந்த ஊரிலேயே கடைவீதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அல்லாஹ்வுக்கு ஊரிலேயே பிடித்த இடம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் எதற்காக கட்டப்படுகிறது என்றால் இறைவன் நினைவு கூறுவதற்காக கட்டப்படக்கூடிய ஆலயம். இன்றைக்கு உண்மையிலேயே பள்ளிவாசல்ல பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறோம். ஆனால் பள்ளிவாசலுடைய புனிதத்தை சீர்குலைக்கக்கூடிய பல காரியங்களை பள்ளியிலேயே செய்யக்கூடிய மக்கள் ஆகும். இம்மையினுடைய தொடர்பு இல்லாம மறுமையை நினைவூட்டுவதற்காக தான் பள்ளிவாசல். இறைவனை நினைவு கூறுவதற்காக, இறைவனை போற்றி துதிப்பதற்காக தான் பள்ளிவாசல். ஆனால் இன்றைக்கு அதே பள்ளிவாசலில் இருந்து ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கான ஒழுக்கத்தை சரிவர பேணாத மக்களாகவும் பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கான புனிதத்தை வளர்த்தாங்கன்னா, ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அதை பள்ளிவாசல் நீங்க அறிவிப்பு செய்யக்கூடாது. பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சா
ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. துளைத்த பொருளை பள்ளியில் வந்து ஒருவன் அறிவிப்பு செய்கிறானே ஆனால் அவரிடத்தில் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த பொருளை திரும்ப தராமலே போயிருக்கும். எதற்காக தெரியுமா? பள்ளி வாசல் இதற்காக கட்டி எழுப்பப்படவில்லை. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறாங்க. நீங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டு பள்ளியில வந்து அறிவிப்பு செய்யக்கூடாது. என்னுடைய இந்த பொருள் காணாம போயிடுச்சு, யாராவது பார்த்தா எதற்காக இப்படின்னு அறிவிப்பு செஞ்சா அவரை குறித்து மக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார். அந்த மாதிரி யாராச்சும் பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சாங்க, நீங்க அந்த மனிதரை பார்த்து சொல்லுங்க, அந்த பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தராமலே இருக்கட்டும், உங்களுக்கு காணாமலே ஆக்கிரட்டும். ஏன்னா பள்ளிவாசல் இதற்காக எழுப்பப்படல. நான் தொலைச்ச பொருள் நீங்க தான் தேடிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்காக பள்ளிவாசல் எழுப்பப்படல. பள்ளி எதுக்காக எழுப்பப்பட்டு இறைவனை நினைவு கூற வேண்டும், மறுமை சிந்தனை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும், அமல்களை அதிகமாக்க வேண்டும். இதற்கு தான் பள்ளி. இன்னொரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளி வாசலில் யார் வியாபாரம் செய்கிறார்கள், யார் கொடுக்க வாங்கலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களிடத்திலும் நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் உங்களுடைய வியாபாரத்தை நஷ்டமாக மாற்றட்டும், உங்களுக்கு லாபமற்ற வியாபாரமாக மாற்றட்டும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள், உலகம் தொடர்பான விஷயங்கள் எதுவுமே பள்ளி வாசலுக்குள் கொண்டு வரப்படாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு பள்ளியில என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பள்ளி வாசலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க போன சைலண்ட்ல போட்டுங்க. ஏன் அப்படின்னா மறுமை சிந்தனைக்காக பள்ளியில வந்து நுழைஞ்சிருப்போம். திடீர்னு கடையில இருந்து ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால் வந்தோடனே நம்முடைய எல்லா மறுமை சிந்தனையும் அப்படியே இருந்து உலகத்தின் பக்கம் தொழுகலாம், இறைவனை நினைவு கூறலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்போம். திடீர்னு உலகத்தை சார்ந்த ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால் கட் பண்ணிட்டு அந்த தொழுகையில நிற்போம். அந்த போன்ல என்ன பேசுறோமோ அதே தான் நம்முடைய உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கடையில இப்படி ஆயிடுச்சு, கடையில நேரத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா, கொஞ்ச நேரம் ஒரு நாள் வந்தோம், அதுக்குள்ள நம்மளுடைய வியாபாரத்துக்கு பேச்சு சைத்தானுக்கு மாதிரியான சிந்தனைகளை போடுவான். பள்ளிவாசல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அதை சீர்குலைப்பதற்கான எல்லா வேலைகளையும் சைத்தான் பார்ப்பான். அதற்கு உறுதுணையாக இன்றைக்கு நாமும் சென்று கொண்டிருக்கிறோம். பள்ளியிலேயே அமர்ந்து கொண்டு வியாபாரம் பேசக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பார்கள். தம்முடைய சக நண்பரிடத்தில் அவருடைய பாட்டராக இருக்கிறார், அவரிடத்தில் உட்கார்ந்து வியாபாரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த டீலை நீங்க முடிச்சிடலாம், நேற்று அட்வான்ஸ் வாங்கினீங்களா இல்லையா, 1 லட்சம் ரூபாய் வாங்க சொல்லியிருந்தேன், என்ன வாங்காம பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுல போய் பேசுங்க, பள்ளிக்கு வெளியே போய் பேசுங்க, உலகத்துல எங்கேனாலும் இதை பத்தி பேசுங்க. பள்ளி வாசல் பேசணுமா? மறுமையை நினைவு கூறுவதற்காக பள்ளியா, இல்ல உங்களுடைய வியாபாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக பள்ளியா, இறைவனை நினைவு கூறுவதற்காக பள்ளியா, இல்ல உங்களுடைய வியாபாரத்தினுடைய ஐடியாக்களை உருவாக்குவதற்காக பள்ளியா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பல பேர் பள்ளிவாசலில் உட்கார்ந்து சர்வசாதாரணமாக வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வியாபாரத்தை பள்ளிவாசலுக்குள் பேசுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வெளியே வியாபாரம் கூட பண்ணலாம். நீங்க எதனால விற்க வாங்கலாம். பள்ளிக்கு உள்ளே வந்து விட்டோம் என்றால் பள்ளிவாசலுக்கு நாம் வளர்க்க வேண்டிய உரிமையை வளர்க்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒழுக்கத்தை சரிவர செய்வதற்கு நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒருபடி மேலாக எப்படின்னா, இன்றைக்கு ஒரு சில மக்களை நாம் பார்க்கிறோம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாம் முன்னரே சொல்லி இருக்கிறோம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஹலாலா ஹராமா என்று தெரியாத ஒரு வகையிலும் சாரும், ஹராம் என்ற வகையிலும் சாரும். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா, காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கிராஃப் அதிகமாச்சு மேல போச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாபம், கிராஃப் கீழே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம். அது ஒரு கிராஃப் மாதிரி அது மேல போக போக லாபம் கிடைக்கும், கீழே இறங்க நஷ்டமாகும். இவங்க அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது மேல ஏறுதா எல்லா நேரத்திலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மேல ஏறினா லாபம் கிடைக்கும், கீழே இறங்கிடுச்சுன்னா நஷ்டமாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த கிராஃப் எடுத்து பார்ப்பாங்க. பள்ளிவாசலில் அமர்ந்து கூட, பள்ளிக்குள்ளே வந்து கூட அதை எடுத்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கிராஃப் மேல போயிடுச்சா, கீழே இறங்கினா நஷ்டமாயிருக்கும் என்று பள்ளியில வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கமா? யோசித்து பாருங்கள். பள்ளிக்குள்ளே வியாபாரம் தொடர்பான எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அதை பேசக்கூடாது. வீணான பேச்சு, சைத்தானியுடைய பேச்சு. பள்ளிக்குள்ள வரமா இறைவனை நினைவு கூறலாம், இறைவனை துதிக்கலாம், மறுமையினுடைய சிந்தனை அதிகமாக்கிக் கொள்ளலாம். இதற்காகத்தான் பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதே தவிர நாம் வியாபார விஷயங்களை பேசி முடிவெடுப்பதற்கோ, புதிதாக வியாபாரத்தில் என்னவெல்லாம் கொண்டு வரலாம் என்கின்ற ஐடியாக்களை உருவாக்குவதற்கோ, அல்லது வியாபாரத்தை பற்றி பேசுவதற்கோ, உலகத்தை சார்ந்த விஷயங்களின் பக்கம் ஆர்வப்படுவதற்கோ பள்ளிவாசல் கிடையாது. ஆக ஒவ்வொரு நேரத்திலும் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று பார்க்க
பள்ளிவாசலுக்கான ஒழுக்கத்தை நாம் பேணுவதாக, பள்ளியில் இறைவன் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறானோ, இறைவனுக்கு விருப்பமான, இறைவன் போட்டி போடக்கூடிய செயல்களை மாத்திரம் செய்யக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று பிரார்த்தமாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.